கோவை விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் குறும்பட திருவிழா. வேடன் படத்திற்கு முதலிடம். கோயம்புத்தூரில் உள்ள விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வேலன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் குரு பிக்சர்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து இளம் படைப்பாளர்களை கண்டறியும் நோக்கில் மாபெரும் குறும்பட போட்டியை நடத்தியது. சிறப்பு தொடக்கம் கல்லூரி முதல்வர் கலைவாணி மற்றும் இயக்குநர் பிருந்தா ஆகியோர் முன்னிலையில் இந்த விழா கோலாகலமாக தொடங்கியது. காட்சி தொடர்பியல் துறை தலைவர் ராஜ்கமல் தனது தலைமை உரையில் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களையும் நவீன தொழில்நுட்ப நுணுக்கங்களையும் உள்ளடக்கிய குறும்படங்கள் வருங்கால இயக்குநர்களுக்கு ஒரு சிறந்த களம் என்று தெரிவித்தார். திரையுலக ஜாம்பவான்கள் பங்கேற்பு. இப்போட்டியின் நடுவர்களாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் திரையுலகைச் சேர்ந்த முத்துக்குமார், சந்துரு, முருகானந்தம், தீனதயாளன், பிரசாந்த், நெல்லியம்பதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்கள் மாணவர்களுடன் உரையாடுகையில் திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினர். விறுவிறுப்பான போட்டி. 200 படைப்புகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. கதைக்களம், ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் என்று பல்வேறு கோணங்களில் நடுவர் குழுவால் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்ட பின்பு சிறந்த 10 படங்கள் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டன. விருதுகளை குவித்த குறும்படங்கள் கீழ்கண்ட 10 குறும்படங்கள் தங்களது அபாரமான படைப்பாற்றலுக்காக பாராட்டப்பட்டு விருதுகளை வென்றன. வேடன், யுத்தம் கண்டேன், ரியல் லக்பாஸ், லில்லர் படம், அணுவன், ஜில் ஜில், அறம் தவிர்த்து, துணை, தாய், கடல் கொண்டான். இதில் வேடன் குறும்படம் அதன் நேர்த்தியான திரைக்கதை மற்றும் தொழில்நுட்ப சிறப்பிற்காக போட்டியின் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் இளம் இயக்குநர்கள், திரையுலக நிபுணர்களுடன் கலந்துரையாட இந்த நிகழ்வு ஒரு பாலமாக அமைந்தது. எதிர்காலத்திலும் இதுபோன்ற கலை சார்ந்த போட்டிகளை தொடர்ந்து நடத்தி புதிய திறமையாளர்களை ஊக்கப்படுத்த தயாராக இருப்பதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர்.